1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், மேச ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது குரு ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரப்போகுது. இது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். சரிம்மா, இப்போது மேஷராசிக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம் சொன்ன மாதிரி. இப்போ ரிஷபராசிக்கு பார்ப்போம். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. பொதுவாக குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெரிய அளவுக்கு கொடுக்கல. ஏன்னா குரு இருந்த வீடு அவருக்கு பகை வீடு. நமக்கு வசதியாக ஒருத்தன் செய்ய வர்றக்கிறப்ப அவன் நடுக்கத்துல மாட்டின்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி குருவால் ஒன்றும் பெரிய அளவுக்கு செய்ய முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய நெருக்கடிகள் இல்லாத அளவுக்கு ஓரளவு அப்படியே கிளியர் பண்ணிட்டு போயிட்டுருப்பார். அந்த குரு இப்போதைக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 3ஆம் இடம்ங்கிறது குருவுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது இல்லையா? 2, 5, 7, 9, 11 தான் நல்ல இடம். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்கு குரு எந்தெந்த இடங்களுக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் குரு. 8ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 3ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 8ங்கிறது ஒரு மறைவிடம், 3ங்கிறது இன்னொரு வகையில் மறைவிடம். அப்போ 8ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் இன்னொரு மறைவிடமான 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது என்ன பண்ணுன்னா, அது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த விபரீத ராஜயோகங்கிறது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம பல தடவையும் முயற்சி பண்ணி நம்ம நடக்காதுன்னு விட்டுருப்போம். இது நமக்கு சாத்தியம் இல்லைன்னு ஒதுங்கி இருக்கிறப்ப, முயற்சி பண்ணுறப்பெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப திடீர்னு மடியில் பணம் கொட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில வாய்ப்புகள் தன்னால் தேடி வரும். சொல்லுவாங்கள்ல, இந்த பருத்தி புடவையாக காய்க்கிறதுங்கிறத எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இந்த புடவை தன்னால் இடுப்பில் சுற்றிக்கிட்ட கதையாருங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். எப்போயாவது ஒரு தடவை கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்குவாங்க. அது இதுவும் எப்போதும் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. இதுதான் ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்துக்கு வர்றதுனால கிடைக்கக்கூடிய பலன். அடுத்தது 11ஆம் அதிபதியாக அவர் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்னா, 11ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களை விட வயதில் மூத்தவர்கள், அது அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், இல்லை நம்மளை விட ஏதாவது ஒரு வகையில் வயது மூத்த நண்பர்களாக இருக்கலாம். அவர்கள் நமக்கு துணைக்கு வருவாங்க. இது எப்படின்னா, நல்ல அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும். ஆனாலும் எப்படி கிடைக்கும்னா, 2 வேளை பட்டினி போட்டு 3ஆவது வேளை மூச்சு பிடிக்க சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை கொடுத்துரும். அதுதான் பிரச்சனை. அதனால் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ 3ஆவது இடம் அப்படின்னு ஒன்று இடத்துல சொல்கிறோம்ல, 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருங்கிறது முடி துறக்கும் அல்லது முடி சூட்டும்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. முடி துறக்கிறதுனா என்னென்னா, மொட்டை அடிச்சுக்கிறது ஒரு பக்கம், முடி துறக்கிறது தான். பதவி ஏற்கிறது, இந்த காலத்தில் மன்னர்கள் பதவி ஏற்கிறது முடி சூட்டி கொண்டார்கள் தானே சொல்கிறாங்க. அப்போ தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்துக்கும் முடின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அப்போ அந்த கிரீடத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்படி இல்லாட்டி புதுசாக கிரீடத்தை சூட்டி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி சொல்லணும். அப்போது வேலை வாய்ப்பில் இல்லாதவர்களுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்கள் இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் தன்னால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக்கணும். வீட்டில் யாராவது வயசானவர்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் தவறி போனாங்கன்னா நம்ம மொட்டடிச்சுக்குவோம் இல்லையா? இந்த மாதிரி வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நாமளே கோயில்களுக்கு ஏதாவது வேண்டியிருந்தோன்னா போய் மொட்டையை போட்டுக்கணும். இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு அது மாதிரி அடிக்க முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணணும், உச்சி முடியை லேசாக எடுத்து கொஞ்சோண்டு சிசரில் கட் பண்ணி விட்டுக்கணும். அதே போல் குழந்தைகளுக்கு இந்த மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது இருக்குல்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வைக்கும்போது அதுவும் இந்த மைனஸ் தடுக்கப்படும். அதுதான் 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது முடி சூட்டுறது அல்லது முடி துறக்கிறது. இதுதான் ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவை நாம் எப்படி பலனை எடுக்கிறதுங்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. சார், ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போது ரிஷபராசிக்கு குருவோட பார்வை என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். குருவுக்கு இருக்கிற இடத்த விட பார்வை செய்யக்கூடிய இடத்துக்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ குருவோட 5ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் இல்லையா? அப்போ ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால
நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்தது நம்ம அறிவும் திறமையும் அனுபவமும் இன்னொருத்தங்களுக்கு தானே பயன்படுது. இது நமக்கு பயன்படுற அளவுக்கு நாம் ஒரு சொந்த தொழிலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய காலமாக இருக்கும். ரெண்டாவது. மூணாவது பார்க்கும்போது 7ஆம் இடத்துல வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாடிக்கையாளர்னால் நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் உங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட் பேஸ் வேணும்ல, அந்த வாடிக்கையாளர்கள் வட்டம் வந்து பெருகும். அதன் மூலம் இவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும், வருவாயும் அதிகம் கிடைக்கும். அப்புறம் சில பேர் வந்து நல்ல திறமை இருக்கும், அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காது. சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்ச சவுண்டு பர்சன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே கம்பைன்ட் ஆகிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த கூட்டு தொழில்களை தொடங்குவாங்க. ஏற்கனவே கூட்டு தொழில்கள் செஞ்சிட்ருக்காங்கல்ல, அவர்களுக்குள்ளே ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் கூட அந்த நிலையெல்லாம் மாறிடும். அடுத்தது கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளவே நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறோன்னு போயிட்டுருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே சேர்ந்து உட்காந்து பேசி ஓகே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு பாசமும் அன்பும் காதலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய நண்பர்கள் இதுக்கு முன்னாடி நம்மளை விட்டு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சூழல்களால் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க மேலே கூட தப்பு இருக்கலாம், நம்ம மேலே கூட தப்பு இருக்கலாம். ஆனால் ஒரு நட்பை எழுந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அவர்கள்லாம் திரும்ப வருவாங்க. அது மாதிரி பிரிஞ்சு போன பொண்டாட்டியும் சேர்றதுக்கு வருவா, பிரேக்கப் ஆன லவ்வும் திரும்ப வந்து துளிர் விடுறதுக்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நடக்கும். ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தை குருவோட பார்வை செய்கிறதுனால, மகரத்தை பார்வை செய்கிறதுனால, 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ தந்தை மூலமாக நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், அல்லது தந்தை வழியை சேர்ந்தவர்கள், நம்ம பங்காளிகள் இல்லை சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க, இவர்கள் மூலமாக வந்து நமக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும். அவர்களுடைய ஆதரவு நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதையும் கடந்து ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வர்றது இருக்கு இல்லையா, மனசு ரிலாக்ஸ் இல்லை, ஒரு டூருங்கிறது, விருப்பப்பட்ட கோயில்கள் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் கல்வி கற்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த வாய்ப்பு நிறைவேறும். நிறைய பேர் இந்த தான தர்மங்களில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். உயர்கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாடு போய் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. இந்த தடவை இன்னொரு தடவை ட்ரை பண்ணணும்னு கிடைக்கும்போது அதுபோல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. குருவோட 7ஆம் பார்வை வந்து ரிஷபராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். குருவோட 9ஆம் பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துல கிடைக்கிது. இப்போ 11ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்குது. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து ரிஷபராசிக்கு சிறப்பாக இருந்தால் கூட இவரை வந்து இது வரைக்கும் யாருமே தனியாக விடலையே. ராகு கிராஸ் பண்ணுது, ஒரு கிரகமாக கிராஸ் பண்ணி சூரியன் செவ்வாய் இப்போ கிராஸ் பண்ணி அவர்களோட போட்டு படாத பாடுபடுத்தி எடுத்துகிட்டு இருந்ததில்ல, இப்போ அவங்கெல்லாம் விலகிடுறாங்க. இந்த குருவோட பார்வை 9ஆம் பார்வை வந்து அந்த சனிக்கு கிடைக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் வந்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக என்ன நினைக்கிறாங்களோ, என்ன விரும்புகிறாங்களோ, ஒரு 10 விஷயத்தை நினச்சாங்கன்னா ஒரு 6 விஷயங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சொல்லுவாங்கள்ல, நினச்சது நடக்கும், நடந்ததும் பிடிக்கும். இருக்கிற இடம் 3ஆம் இடம் சில சிக்கல்களை கொடுத்தாலும் பார்வை செய்யக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிஷபராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கடக ராசியில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக அக்டோபர் மாத இறுதியில் சிம்ம ராசிக்கு போகுது. இது ரிஷப ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? ஆமாம்மா, இது எப்படி பார்க்கணுன்னா, ஏற்கனவே வந்து ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது 4ஆம் இடத்துக்கு போகுது. ஒரு 3 மாதம் டெம்பரரியாக அங்கே இருக்க போகிறாரு. அங்கே போய் அவர் தனியாக இருப்பார்னு பார்த்தா அங்கேயும் கொஞ்ச நாள் கேதுவோடு தான் சேர்ந்து இருப்பார் இல்லையா. அப்போ பொதுவாக வந்து 4ஆம் இடத்துக்கு குரு போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதே போல் வாகனங்களை நிறைய பேர் மாற்றுவாங்க, வீடுகளை நிறைய பேர் மாற்றுவாங்க. இந்த வீடும் வாகனமும் கொஞ்சம் செலவு வைக்கும். அப்படி செலவு வச்சா ரொம்ப நல்லது. அந்த செலவை வந்து கடனை உடனே வாங்கியாவது பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உடம்புக்கு செலவு வைக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஏதாவது நெருக்கடியில் கண்டினியூஸாக இருந்தாங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலை, என்னென்னமோ பலன்லாம் அந்த ஜோசியருங்கெல்லாம் உட்காந்துட்டு யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒன்று கூட நடக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது வந்து அதிசார டைமில் நடந்துடும். ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்ததுன்னா அந்த அதிசார டைம் இருக்குல்ல, அந்த ஒரு 3 மாதம், அது வந்து ஏதோ என்னன்னு தெரில, திடீர்னு யாருக்கும் நமக்கு மந்திரம் பண்ணுற மாதிரி வந்து எல்லாமே கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு 3 மாத காலகட்டம் தான். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 5ஆம் இடத்துக்கு இது கன்னிராசிக்கு போகிறப்போ கொஞ்சம் நல்ல பலன் இருக்கும். 3, 4ங்கிறது பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க வேணாம். ரொம்ப நெகட்டிவாக இருந்தால் அந்த நெகட்டிவ் கொஞ்சம் குறையும், ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் அந்த பாசிட்டிவ் கொஞ்சம் குறையும். இவ்வளவு தான். இதை தவிர வந்து நம்ம அதில் பெருசாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் பெருசாக கிடையாது. சார், டிசம்பர் மாதத்தில் குரு இருக்கக்கூடிய ராசிக்கே கேதுவும் சேர்ந்து வரப்போகுது. அப்போது கேது அந்த பலன்களை தடுக்காதா சார்? கண்டிப்பாக தடுக்குமா. ஒரு கேது வந்து ஒரு கிரகத்தோட போய் சேருதுன்னா குருவுக்குன்னு ஒரு நல்ல குணம் இருக்கும்ல, அதை கெடுத்துரும்.
பணம் நல்லா சேமிச்சுட்டே இருக்கும், திடீர்னு பைசாவே வரவே மாட்டேங்குது, நானும் வந்து சும்மா இருக்கிறப்பெல்லாம் தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, நானே தேடி போனால் கூட ஒரு பயிலும் கொடுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து ஒரு கிரகத்தோட தன்மையை மாற்றுறதுல கேதுக்கு பெரிய பங்கு உண்டு. அப்போ அது என்ன மாற்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகத்துக்கு வரக்கூடிய குரு எந்தெந்த ராசிகள்லாம் நெகட்டிவாக இருக்கோ அவர்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி விட்டுடும். இப்போ யார் யாருக்கெல்லாம் நம்ம பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறோமோ அதை வந்து கேது வந்து நெகட்டிவாக மாற்றி விட்டுடணும். பெரிய அளவுக்கு மைனஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் ப்ளஸ்ஸாக மாறிவிடும், ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து மைனஸாக மாறி போயிடும். இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது ரிஷபராசிக்காரர்கள் குரு பயிற்சியை ஒட்டி என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். சாதாரணமாக வந்து குரு பயிற்சினாலே ஆலங்குடிக்கு போவாங்க, அதே போல் வந்து திருச்செந்தூருக்கு போவாங்க, இன்னும் சில இடங்களில் குரு பகவானுடைய சந்நிதி இருக்கிற இடங்களுக்கு அவங்க போய் வந்து அதை பொதுவாக கலந்துக்குவாங்க. இப்போ பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடகத்துக்கு வர்றதுனால நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எல்லா ராசிகளுக்கும் ஒரே பலன் தான். திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சப்போஸ் அங்கே போக முடியலன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை சந்திரமௌலீஸ்வரரை வழிபடலாம். 2 3வது கட்டமாக பார்க்கும்போது இந்த குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் மதுரைக்கு போயிட்டு வரலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் இருந்து சில இடங்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேரில் உள்ள அந்த சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதோட ரிஷபராசிக்காரர்கள் என்னென்ன கோயில்களுக்கு போய் வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இந்த செய்திகளை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.